ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களை வகைப்படுத்துதல். ஆல்கஹால்களில் காணப்படும் OH தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் OH தொகுதி இணைக்கப்பட்டிருக்கும் கார்பனின் தன்மை இவைகளை பொறுத்து ஆல்கஹாலை பின்வருமாறு வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. 2 டைப்பாக டிவைட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல்கஹால் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோ அப்படின்னா 1. அப்போது ஒரே ஒரு OH தொகுதியினை மட்டும் பெற்றிருப்பவை எத்தனால், அதாவது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிஹைட்ரிக்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட OH தொகுதிகளை பெற்றிருப்பவை. எக்ஸாம்பிள் டைஹைட்ரிக் ஆல்கஹால், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். அதாவது OH தொகுதி அதிகமாக இருக்கும். மோனோங்கிற சொல்கிற இடத்துல ஒரே ஒரு OH தொகுதி இருக்கும். இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை 2 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது OH தொகுதியானது sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால்கள். OH தொகுதியானது sp2 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது sp3நாவே சிங்கிள் பாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது அவங்க இந்த sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆல்கஹாலை 3 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். தொகுதியானது ஆல்கைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருப்பவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல்கைல் தொகுதினா எக்ஸாம்பிள் என்ன, ஒரு CH3 சொல்லலாம். ஹச்சை கொடுத்துட்டு CH3, அதாவது ஒரு ஆல்கைல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் OH தொகுதி தானே அல்லைல் தொகுதியுடன். அதாவது அல்லைல் தொகுதி அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இதுதான், CH2 பாண்ட் HC டபுள் பாண்ட் CH2. இந்த வாய்ப்பாடோட ஒரு OH தொகுதி சேர்ந்துருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. OH தொகுதி அதாவது பென்சைல் தொகுதி, அதாவது C6H5 அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டிகிரி ஆல்கஹால், 2 டிகிரி ஆல்கஹால், 3 டிகிரி ஆல்கஹால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனால் CH3 CH2 OH எத்தனால். நெக்ஸ்ட்டு ஒரு அல்லைல் குரூப் கூட ஆல்கஹால் இருக்குது. அடுத்து இங்கே ஃபினைல் மெத்தனால். 2 டிகிரி ஆல்கஹாலுக்கு ப்ரொப்பன் 2 வால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரொப்பன் 2 ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. CH3 CH3 OH அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 in 1 ஆல். நெக்ஸ்ட் 1 ஃபினைல் எத்தனால். நெக்ஸ்ட் 3 டிகிரி ஆல்கஹால். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம ரீட் பண்ணி படித்தோம்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.